ஓம் கன் கணபதாய நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்ம வசீகரண மந்திரமை பார்க்க போகிறோம். இந்த வசீகரண மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளமு, லவ்வர்ஸ்குள்ள ப்ராப்ளமு, பிரிஞ்சு போயிட்டாங்க, உங்ககிட்ட பேசுகிறதில்ல, சண்டை போட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பண்ணலாம். இந்த மந்திரத்தை எப்படி பண்ணுறது? இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். எந்த வசீகரண இது எந்திரமும் மந்திரமும் பண்ணும்போது நீங்கள் 1க்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்கள். தப்பான காரியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தப்பான காரணத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா 1க்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். எதுக்கடா இந்த பண்ணமோன்ற வழிக்கு வந்துடுவீங்க. அதனால் நீங்கள் பக்காவாக பார்த்துட்டு பண்ணுங்கள். தப்பான உத்தேசத்தில் பண்ணிங்கன்னா தப்பாகவே போயிடும். நான் 1க்கு 10 வாட்டி சொல்கிறேன். நம்ம சேனலில் வர்றது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், எதுவும் இதுவாகுது. நீங்கள் யாருக்கு காசு கொடுத்து தாயத்தை செஞ்சு கொடுக்குறேன், யந்திரம் கொடுக்குறோம், மை கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்ட்டு ஏமாந்துடாதீங்க. காசு வீணாக போக்கடிச்சிக்காதீங்க. அதுக்காக தான் நம்ம சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இது இந்த மந்திரம் வசியத்தை கூடிய மந்திரம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 7 டைம்ஸ், மார்னிங், மத்தியான நேரத்தில், இல்லை ஈவினிங் டைமில், ஒரு நாளைக்கு 3 வாட்டி இது பண்ணணும். அப்படின்னா நீங்கள் 3 டைமும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். அது எப்போ ஜபம் பண்ணணும்னா, காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்ன, உங்களுக்கு குலதெய்வத்துது, உங்கள் குலதெய்வம் ஒரு வாட்டி நீங்கள் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வ மந்திரம் இருந்தால் மந்திரத்தை ஒரு 11 முறையோ 21 முறையோ ஜபம் பண்ணிவிட்டு, இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடணும். ஸோ இல்லைன்னா காலையில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆகலைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட்ன்றது கண்டிப்பாக வரும். 11 டேஸ் இல்லை 21 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்தே வரும். இந்த மந்திரத்தை, இந்த மந்திரம் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்ன உங்கள் குலதெய்வ மந்திரத்தை ஒரு வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு, விநாயகர் மந்திரத்தை ஓம் கன் கணபதாய நமஹ, ஓம் கன் கணபதாய நமஹ என்ற இந்த விநாயகர் மந்திரத்தை 11 முறை இல்லையா 21 டைம்ஸ் ஜபம் பண்ணிவிட்டு, நம்ம கொடுக்குற இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் 7 முறை சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் காமதுரா காமமே ஸ்வல்பாஹே தோகானி லக்கானி அமுகம் வசியம் குரு ஹீம் நமஹா. இதுதான் மந்திரம். அமுகம் என்ற இடத்துல நீங்கள் யாரை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை சேர்த்துக்குங்க. இந்த மந்திரம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஓம் காமதுரா காமமே ஸ்வல்பாஹி தோகானி லக்கம் அமுகம் வசியம் குரு ஹீம் நமஹா. இதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. புரியலன்னா நம்மளுக்கு காமெண்ட்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம காமெண்ட்ஸில் இல்லையா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்போம், இன்ஸ்டாகிராமில் வாங்க. யாருக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. நம்ம சேனலில் வர நல்ல நல்ல வீடியோவை பார்த்துட்டு நீங்களாக பண்ணிவிட்டு நீங்களாக இது பண்ணிக்கோங்க.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.